ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையிலே கிளம்பி எடுத்து சமையப்புக்கு போயாச்சு. சண்டே இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு சமையப்பு மஸ்ட் அட்டன் பண்ணிடுவோம். நிறைய போர்ஷன் இருக்குது. இன்றைக்கி என்ன போர்ஷனா, தசவதரத்தில் 2 டாபிக் படித்தோம். அப்படியே மார்த்தாண்ட கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு உண்டு, பால் காட்சி வீடு. இதை பார்த்துருக்கீங்களா? இந்த பாய் வந்து கடையாக போய் சாம்பிராணி போடுவாங்க. சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது, ஆனால் நமக்கு தான் நேரம் இருக்காது. அப்படியே பால் காட்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் மார்த்தாண்ட பாலம், பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா கட்டி கொடுத்தது. அப்படியே பால் காட்சி வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஃபேன் தான் வாங்கி கொடுத்தோம். நான் பார்த்த வரைக்கும் மார்த்தாண்டத்தில் உள்ளவங்கலாம் வீடு கட்டினீங்கன்னா ஃபேன்லாம் வாங்கிட்டாங்க. தன்னால் 5-6 ஃபேன்லாம் பிரியும். இவங்க வந்து பால் காய்க்கிறதுக்கு இவங்க சர்ச்சு ஃபாதர் தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஃபாதர் வந்து நல்லபடியாக ப்ரேயர் பண்ணி இந்த விழாவை தொடக்கி வைப்பாங்க. மார்த்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் வீடுனா நான்வெஜ் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் வெஜ் அவ்வளோ நல்லா இருந்தது. இங்கே வந்ததில் இந்த வீட்டில் தான் நல்லா இருந்துச்சு. இத்தனை வருஷத்தில் சாப்பிட்டதில். அப்படியே கடைக்கு வந்தாச்சு. எங்கள் கடையில் என்னென்னா சில்லறை தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சில்லறை தான் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கடைக்கு கடலை மிட்டாய் வந்துச்சு. இப்போல்லாம் ஸ்கூலுக்கு வந்து ஜங்க் ஃபுட்லாம் கொடுத்து விடக்கூடாது. அதனால எல்லாரும் ஹெல்த்தி ஃபுட்டில் இறங்கியாச்சு. கடலை மிட்டாய் கொஞ்சம் சேல்ஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.